அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் அவர் வயின் விதும்பல், குரல் எண் 1266. வருக மன் கொன்கன் ஒரு நாள் பருகுவன் பைதல் நோய் எல்லாம் கெட. இந்த குரலை கொஞ்சம் மாற்றி படித்தோம் என்றால் பொருள் எளிதாக புரியும். கொன்கன் வருக ஒரு நாள் பருகுவன் பைதல் நோய் எல்லாம் கெட. என் கணவன் ஒரு நாள் திரும்ப என்னிடம் வருவான். என் பிரிவு துயரெல்லாம் நீங்கும் அளவு அவனை துய்ப்பேன். My husband will return one day. I will completely absorb him then. துளிப்பா, வருவான் தலைவன் ஒரு நாள் பிரிவு நோய் நீங்க அனுபவிக்கும் அன்று என் திருநாள். வருவான் தலைவன் ஒரு நாள் பிரிவு நோய் நீங்க அனுபவிக்கும் அன்றன் திருநாள். இதற்கு கவிப்பேரரசு அவர்கள் கூறிய உரை, வருவார் ஒரு நாள் நானோ காதல் நோய் வந்து நொந்து கிடக்கின்றேன். அவரிடமே அதற்கு மருந்துண்டு. அமிழ்தமே மருந்தாய் மருந்தே அமிழ்தமாய் இருப்பதனால் அதனை வாயார மட்டுமே வாங்கி பருகுவேனோ, இல்லை ஐம்புலன்காலும் அள்ளி பருகுவேனோ, வரட்டும் அப்படின்னு சொல்றார். தலைவன் அல்லது தலைவி பிரிந்திருக்கிறாங்க, இருவருமே பிரிந்திருக்காங்க. தலைவன் வந்து வெளிநாடு சென்றிருக்கலாம், வெளியூர் சென்றிருக்கலாம், ராணுவம் போன்ற பணிகளில் தொலைதூரத்தில் சென்று பணிபுரியலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த தலைவன் திரும்பி வரக்கூடிய நாள் முதல்லாம் ஒரு தந்தியில வரும், இப்பெல்லாம் ஒரு குறுஞ்செய்தியிலேயே வந்துடுது. அப்படி தலைவன் வர்றான், அந்த பிரிவு துயர் தாங்காம தலைவி இருக்கா. அப்ப தலைவி என்ன சொல்றா, அவன் ஒரு நாள் வருவான். அது வந்து எந்த நாள் வரான்னு அறிவிப்பதற்கு முன்பாக சொன்னதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் வருவான், அல்லது அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு நாள் வருவான். வந்த உடனே என்ன பண்ணுவேன், அவன் அப்படியே கண்ணால் முழுக்க பருகுவேன். அதற்கு பிறகு அவனை தழுவுவேன், முழுவதுமாக இன்பம் துய்ப்பேன் அப்படின்னு தலைவி சொல்றான். ஐம்புலன்களாலும் கண்டு கேட்டு உண்டு அப்படின்னு பெண்களுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காரா திருவள்ளுவர்? என்ன இங்க தலைவி வாயிலாக ஆண்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உண்டு, அல்லது ஆண்களையும் அப்படி அனுபவிக்கலாம் என்று பெண்களுக்காக சொன்ன மாதிரியும் எடுத்துக்கலாம் நம்ம. அதுதான் இங்க வந்து தலைவி சொல்லக்கூடிய ஒரு கருத்து. அவன் வருவான், முழுக்க அவனுடன் நான் ஈடுபடுவேன், அவனை நான் வந்து அப்படியே உள் வாங்கிடுவேன், இருவரும் ஒன்றாயிடுவோம் அப்படின்னு அந்த ஒரு வேட்கை, அந்த ஒரு ஆசை, அந்த ஒரு அந்த ஒரு வெறி எல்லாமே தலைவி தன்னுடைய கருத்தில் இங்க சொல்றான். இதுக்கு ஒரு பாடல். உள்ளம் விழித்தது மெல்ல அந்த பாடலின் பாதையில் செல்ல, மெல்ல திறந்தது கதவு என்னை வாவென சொன்னது உறவு, நில்லடி என்றது நாணம் விட்டு செல்லடி என்றது ஆசை, ஒரு நாள் யாரோ என்ன பாடல் சொல்லி தந்தாரோ, கண்ணுக்குள் ராகம் நெஞ்சுக்குள் தாளம் என்னென்று சொல் தோழி என்று வாலி எழுதி மேஜர் சந்திரகாந்த் என்ற திரைப்படத்தில் வி. குமார் என்ற ஒரு அற்புதமான இசையமைப்பாளர் இசையமைத்து சுசிலா பாடியிருப்பாங்க. இந்த பாடலை நீங்க வந்து ஒளிக்காட்சியில் பாத்தீங்கன்னா அதுல வரக்கூடிய அந்த இசை எல்லாமே நாகேஷ் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே அந்த இசையை அமைக்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. அந்த படம் ஜெயலலிதா ரொம்ப அழகா இதில் நடிச்சிருப்பாங்க, மறக்காம பாருங்க. என்ன சொல்றாங்க இந்த பாடல்ல வாலி சொல்றாரு அப்படின்னா, தலைவியினுடைய உள்ளம் மெதுவாக விழித்தது, தலைவன் வரும் நாளை நோக்கி அந்த பாடலை நோக்கி மெல்ல செல்கிறது. அங்கே அந்த கதவு திறக்கிறது, மனக்கதவு, தலைவன் வருகிறான். அப்பொழுது நில் என்று நாணம் சொல்கிறது, இருந்தாலும் செல் என்று ஆசை தண்டுகிறது என்று வாலி எழுதிக்கிறார். அதைத்தான் வள்ளுவரும் இந்த குரல் அழகா சொல்றார். வருக மன் கொன்கன் ஒரு நாள் பருகுவன் பைதல் நோய் எல்லாம் கெட. பிரிவு துயரெல்லாம் கெட்டு போற அளவுக்கு அவ பருகுவாளாம். நாள் சிறக்க நற்றமை வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷியத்திரலை வழிக்கடமை, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணதிபாளையம், நாளொரு நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.